இந்தியாவில் நிலவும் கடுமையான வெப்ப அலையோடு காற்றில் உள்ள ஓசோன் மாசும் இணைந்து மாரடைப்பு மற்றும் நுரையீரல் பாதிப்பால் ஏற்படும் மரணங்கள் பெருமளவில் அதிகரிக்கும் என்ற அதிர்ச்சி தகவல் புதிய ஆய்வு ஒன்றில் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த புதிய தலைமுறை காலநிலை அணி வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். நேச்சர் போர்ட்போலியோ இதழில் வெளியான ஆய்வறிக்கையின்படி வெப்ப அலை வீசும் நாட்களில் வட இந்தியாவில் தரைமட்ட ஓசோன் அளவு 1 கனமீட்டருக்கு 85 முதல் 110 மைக்ரோகிராம் வரை உயர்கிறது. இது உலக சுகாதார அமைப்பு நிர்ணயித்துள்ள 70 மைக்ரோகிராம் என்ற பாதுகாப்பு வரம்பை விட மிக அதிகமாகும். குறிப்பாக கடந்த 2024ஆம் ஆண்டின் வெப்ப அலை நாட்களில் மட்டும் ஓசோன் பாதிப்பால் சுமார் 26,500 பேர் இதய நோய் மற்றும் நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோயால் உயிரிழந்துள்ளதாக இந்த ஆய்வு மதிப்பிட்டுள்ளது. சாதாரண நாட்களை விட வெப்ப அலை வீசும் தீவிர நாட்களில் மட்டும் தினசரி கூடுதலாக 490 மாரடைப்பு மரணங்களும் 342 நுரையீரல் நோய் மரணங்களும் ஏற்படுகின்றன. சூரிய ஒளியின் தாக்கத்தால் காற்றில் உள்ள இதர மாசுக்கள் வேதிவினைக்கு உட்படும்போது இந்த தரைமட்ட ஓசோன் உருவாகிறது. இது மனிதர்களின் இதயம் மற்றும் சுவாச மண்டலத்தை நேரடியாக பாதிக்கிறது. கடந்த 20 ஆண்டுகளில் 188 வெப்ப அலை நிகழ்வுகள் ஆய்வு செய்யப்பட்டதில் எல் நினோ பாதிப்பு அதிகம் இருந்த 2010, 2016, 2019, 2024 ஆகிய ஆண்டுகளில் இந்த பாதிப்பு உச்சத்தை தொட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர்.